ஆபிரகாமின் மகிமையானவரும், ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும், யாக்கோபின் வல்லவரும் நம்மளோடு இருக்கிறார். நம் கரங்களை பிடித்திருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலம் நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் மூலியமாக, இயேசு மூலியமாக, வார்த்தையின் மூலியமாக, வல்லமையின் மூலியமாக நம்முடைய திருவுளத்தை பற்றி கொண்டிருக்கிறார். சோதரம். காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், அவருடைய சபைக்கு வந்திருக்கிறோம். சபைக்கு வருகிறது பெரிதான பாக்கியம். எத்தனையோ கோடி கோடி பணம் வச்சிருப்பாங்க, சபைக்கு வர முடியாது. அல்லேலூயா. சபை என்பது பரலோக திட்டம். தேவன் தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்த ரகசியத்தை, வல்லமையை, ஐஸ்வர்யத்தை, அற்புதத்தை, அடையாளத்தை எல்லாம் சபையின் மூலியமாகவே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபை என்பது ஒரு பரலோக திட்டம். சபைக்கு தான் அநேக விஷயங்கள் தெரியும், உலகத்திற்கு அநேக விஷயங்கள் தெரியாது. உலகம் எப்படி தோன்றினது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எங்கே போக போறது, எப்படி முடிவடை போகிறது உலகத்துக்கு தெரியாது. ஆனா சபைக்கு எல்லா விஷயங்களும் சரியாய் தெரியும். ஏன்னா சபை தேவனுடைய ஆதீனத்திலே முன்குறிக்கப்பட்ட ஒரு சபை. சபைக்கும் நமக்கும் இடையில ஒரு நல்ல உறவு இருக்குது. முதலாவது நாம் யார் அப்படின்னா, முதலாவது நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கோம். யாரு? தேவனுடைய ஆலயம். இப்ப எல்லா தேவனுடைய ஆலயங்களும், ஒவ்வொரு ஆலயங்களும் கூடி வருகிற இடம் தான் சபை. யாத்ராம் புஸ்தகத்துல முதல்ல சபையை பற்றி போட்டிருக்கிறது. சபை அப்படின்னா எபிரேயத்துல ஹடாத் அப்படின்னு போட்டிருக்கும். ஹடாத் அப்படின்னா குறிப்பிட்ட நாள்ல, குறிப்பிட்ட நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட இடம் எது? இங்க பல்லாவரத்துல. குறிப்பிட்ட நேரத்துல நடக்கக்கூடியது சபை. குறிப்பிட்ட நாள்ல, குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட நேரத்துல நடக்கிறதா சபை. அந்த குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட நாள்ல நடக்கக்கூடிய சபையில குறிப்பிட்ட வார்த்தைகள்ல, பைபிள்ல 31,104 வார்த்தைகள் இருந்தாலும் ரேமா, கர்த்தருடைய உரைக்கப்பட்ட வார்த்தை மூலம் கர்த்தர் நம்மோடு இன்று இடைபட போகிறார். அல்லேலூயா. நல்ல வார்த்தையை கவனிங்க. வார்த்தையை கவனித்திருப்பவர்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நம்முடைய இருதயம், சிந்தை, எண்ணம், புத்தி எல்லாம் வார்த்தைக்கு நேரா இருக்கட்டும். என்ன மறந்துருங்க, சரிங்களா? புல்பீட்ல நிக்கிறே, என்ன மறந்துருங்க, வார்த்தையை கேளுங்க. ஏன்னா ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவனுடைய வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் அப்படின்னு போட்டிருக்குது. அப்ப இங்கிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நல்லா கவனிங்க. இங்கிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தலைமுறை சாபங்களை நீக்குகிறதாக இருக்கும். பல நாள் பிரச்சனைகளை அல்ல, பல வருட பிரச்சனைகளை அந்த வார்த்தை நீக்கும். சின்ன விஷயம், சின்ன விதைக்குள்ளே விருட்சம் ஒளிந்திருக்கிறது போல, ஒரு சின்ன அணுகுண்டுக்குள்ளே பெரிய ஒரு பிரமிப்பு ஒளிந்திருக்கிறது போல, சின்ன வார்த்தைக்குள்ளே சகலவிதமான ஆசீர்வாதங்களும் ஒளிந்திருக்கிறது.